Hi students, வணக்கம் and welcome to School of Future Medicals. Stray vacancy ரவுண்டுக்கு உண்டான அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்மளுக்கு இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் அப்படின்றது எம்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு 4th ரவுண்டுன்னு சொல்லலாம். ரவுண்ட் 1 முடிஞ்சது, ரவுண்டு 2 தென் மாப் அப் நடந்ததுக்கு அப்புறமா தென் ரிமைனிங் இருக்கிற சீட்ஸ் ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டு மூலயமா ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டை எம்சிசி கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்தெந்த காலேஜஸ்ல எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கோ அதாவது அந்தந்த காலேஜ்லேயே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. தென் அந்த காலேஜ்லேயே வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி தென் இந்த ரிமைனிங் இருக்கிற சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுன்னு சொல்றது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், தென் இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் அண்ட் டென்டல் காலேஜஸ்ல எவ்வளோ ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டில் எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபில் ஆகாமல் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எம்சிசியில் பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லை அப்படின்னாலும் ரவுண்டு 1 ரவுண்டு 2 மாப்பப்புக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு இந்த ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு சரிங்களா. ஸோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6th ஜான்வரி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 4வது ஜான்வரியிலேருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைமிங்கு. ஆஃப்டர்நூன் வந்து 12 noon வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் சர்வர் டைமிங். Unacademy, India's largest online educator. With Unacademy, crack NEET 2021 with experts. Unacademy brings batches by top educators. The Umid batch for NEET 2021, which starts from January 3rd, then goes all the way till the NEET exam of NEET 2021. Trained by Dr. Anant Mani, Deepak Vashist, Vikrant Kirar, and Aman Kumar Singh, and also Mahendra Singh. The Alpha Achievers batch, which starts on Jan 3rd, trained by Dr. Amit Gupta, Shubhkaran Chaudhary, Ajay Kumar Mishra, Prateek Jain, Ramesh Sharda, Sandeep Nodia. And there are two different subscription plans that are available. One is the Plus, the other one is the Iconic. So you can enroll in this subscription plan, which will be very benefit for you. How do you get this Unacademy subscription plan? So all you have to do is just download Unacademy app from Play Store and install into your phone. And select NEET UG. And once you've selected that, you have this option called the Get Subscription. So click on that and you will see different types of subscription plans starting from 1 month to all the way to 24 months. So choose whichever is comfortable for you. Make sure that you use the referral code Future Medicals. When you enter the referral code Future Medicals, you get 10% discount on your subscription. Let's crack NEET 2021. சரி, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஷெடியூல் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க போய் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ மாப்பப் ரவுண்ட் வந்து 29th டிசம்பர் வந்து முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இன் திஸ் ரிகார்ட் ஸோ என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைனில் நடக்காது, இது ஆஃப்லைன் மோடு தான். எப்படி நம்மளோட ஸ்டேட் கவுன்சிலிங் நம்மளுக்கு நடக்குதோ அந்த மாதிரி ஆஃப்லைன் மோடில் தான் இந்த சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பாக அது கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு, எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பொருந்தும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வந்து காலேஜஸ்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து அந்த காலேஜுக்கு வந்து எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இப்போ இவ்வளோ சீட்ஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் அதை விட ஜாஸ்தியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 10 times வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்ல வந்து ஜாஸ்தியான ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக வந்து அந்த காலேஜுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ 100 சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 × 100 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி அந்த காலேஜஸ்க்கு கொடுத்துருவாங்க. தென் அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து காலேஜ் வைஸ் வந்து நடக்கும். இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு வேகன்சி பொசிஷன் எல்லாமே நீங்கள் எம்சிசி வெப்சைட்லேயும் தெரிஞ்சுக்கலாம். தென் அந்த காலேஜஸ்லேயுமே நீங்கள் வந்து டைரக்டாகவும் வந்து போய் தெரிஞ்சுக்கலாம். So candidates must go through the rules guidelines for stray vacancy round uploaded on the MCC website. தென் எப்போதுலேருந்து நம்மளுக்கு இந்த எம்சிசி போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/1/2021 6/1/2021 வரைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் மாப்பப் வரைக்குமே எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் திரும்ப பண்ண தேவையில்லை. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவை கிடையாது. யாரெல்லாம் இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணாத கேண்டிடேட்ஸ் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. தென் ரவுண்டு 1ல், ரவுண்டு 2ல் இல்லை மாப்பப்பில் சீட்டுக்கு வாங்கினவங்க இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரி, இப்போ தான் வந்து முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில்
என்னென்ன காலேஜஸ்ல எவ்வளோ பேலன்ஸ் சீட் இருக்கு அப்படின்ற லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் 12 சீட் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குங்க. ஸோ இது ஸ்டே வேகன்சி ரவுண்ட் மூலியமாக தான் ஃபில் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பாரத் மெடிக்கல் காலேஜில் 14 சீட் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்கு. செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் இதில் வந்து 3 சீட் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்கு. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் 12 சீட்டு ஃபில் ஆகாமல் இருக்கு. சவிதா மெடிக்கல் காலேஜில் 15 சீட்டும், ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 10 சீட்டும், ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் 10 சீட்டும், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 4 சீட்டும், எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 7 சீட்டும், விஎம்கேவி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சேலம்ல 2 சீட்டும், தென் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் 22 சீட்டும், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம்ல 38 சீட்டும், ஸோ அடுத்தது மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் 38 சீட்டும், தென் ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 23 சீட்டும், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 1 சீட்டும், எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டும், விஎம்கேவி மெடிக்கல் காலேஜ் சேலம்ல 23 சீட்டும் வந்து ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கு அந்தந்த காலேஜுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சீட்ஸை அந்தந்த காலேஜ் தான் வந்து கவுன்சிலிங் வச்சு ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரியான வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு காலேஜஸ்லாம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு மாப்பப்லேயுமே உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டே வேகன்சி ரவுண்டில் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஈவன் ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே எம்சிசி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யாராவது வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னாலும் யூ கேன் ஜஸ்ட் இன்ஃபார்ம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் டைரெக்டாக காலேஜுக்கு போய் தான் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஜான்வரிலேருந்து 15th ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜஸ்க்கு போயிட்டு கவுன்சிலிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு செஷன் யூஜி கோர்சஸ்க்கு உண்டான செஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2nd பிப்ரவரியிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எம்சிசியில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கவுன்சிலிங் ஷெடியூலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக இருக்குது. 2nd பிப்ரவரியிலேருந்து யூஜி செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு உண்டான கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது அப்படின்னா டேரெக்டாக தான் நீங்கள் போகணும். ஆஃப்லைன் மோடு தான் 7th ஜான்வரியிலேருந்து 15th ஜான்வரிக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு உண்டான எம்சிசியில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு உண்டான பேலன்ஸ் சீட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.